ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இது நல்லா துருவி வச்சுக்கோங்க பன்னீரை. இப்போ இதில் 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு 2 பிஞ்ச் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த பன்னீரில் உள்ள தண்ணியே வந்து நம்மளுக்கு போதும். நான் தண்ணியே சேர்க்காம தான் பிணைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பால்ஸ் உருட்டும் போது பன்னீர் சேர்த்துருக்கனால சரியாக அந்த உருண்டே வரல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டு அப்புறம் உருட்டும் போது கொஞ்சம் உருட்டுறதுக்கு வந்துச்சு. இப்போ அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதில் 1 பிஞ்ச் சால்ட் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இனிப்பு நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் கம்பி பதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி ஒரு பிசுப்பாக வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருப்பேன். அதுவே நல்லா புஷ்ஷுன்னு ஊதி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த குலோப் ஜாமுன். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும் இந்த குலோப் ஜாமுன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது மேலே நான் ஜீரா தண்ணி ஊற்றி இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்த குலோப் ஜாமுன். அப்படியே பூ மாதிரி கொட்டுது அந்த குலோப் ஜாமுன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கட் பண்ணி தம்பிகிட்ட கொடுக்குறேன். தம்பிக்கே அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த குலோப் ஜாமுன். வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.